இரும்பு போலவே வந்துட்டு கார்பனையும் நம்ம தான் வந்துட்டு ரொம்ப முன்னாடியே பயன்படுத்தியிருக்கோம். ஏன்னா இப்ப இரும்புல பாத்தீங்கன்னா துருப்பிடிக்காத இரும்புன்றது வந்துட்டு ஒரு 1.7% சரியான கார்பன் இருந்துச்சுன்னா துருப்பிடிக்காது. நான் பேசியிருப்பேன். கார்பன் பத்தி நமக்கு அறிவு இல்லாம எப்படி நம்ம கார்பனை நிலைப்படுத்தி இருக்க முடியும் இல்லீங்களா? அது இருக்கு. அதே மாதிரி கீழடியில கிடைச்ச இன்னொரு அகழாய்வு மாதிரியில பாத்தீங்கன்னா கிமு 6வது நூற்றாண்டிலேயே நம்ம வந்துட்டு கார்பன் நானோவெல்லாம் பயன்படுத்தணுங்கிறதுக்கான சான்று கிடைச்சிருக்கு. கார்பன் நானோ. ஆமா, கார்பன் நானோ வந்துட்டு இந்த பானை ஓடுகள்ல பயன்படுத்திருக்கோன்ற சான்று கிடைச்சிருக்கு. இது தொடர்பான ஆய்வு கட்டுரைகள் ஏற்கனவே வெளில வந்துட்டு. ஆனா இதை வந்துட்டு எப்படி நம்ம மேல கொண்டு போறது? கார்பன் வந்து தமிழர் பண்பாட்டுல எவ்வளவு முக்கியமான ஒரு இடத்துல இருந்தது. ஏன்னா இப்போ இந்த கார்பன் நானோ அதை பத்தின சில ஆய்வுகள்லாம் பாத்தீங்கன்னா 1991 தான் அதுக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க. நம்ம வந்துட்டு கிமு 6ஆம் நூற்றாண்டுல அதை பயன்படுத்திருக்கோம். இன்னும் பாத்தீங்கன்னா கிராஃபின் அப்படிங்கிற பொருள்லாம் இன்னைக்கு வந்து உலக தொழில்நுட்பத்தின எதிர்காலமா பார்க்கப்படுது. ஏன்னா இப்போ இரும்புனா ரொம்ப வலிமையானதுதான், எடை அதிகமா இருக்கும். கிராஃபின் கிராஃபைட் அதெல்லாம் பயன்படுத்துறப்போ எடை குறைவான இரும்பை விட வலிமையான பொருட்கள் கிடைக்கும். இன்னைக்கு நம்ம வந்துட்டு கார்பன் ஃபைபர் சைக்கிள் எல்லாம் பாக்குறோம் இல்லைங்களா? அப்போ அது வந்து நாளைக்கு வளரப்போட தொழில்நுட்பம். இப்பவே நம்ம வந்துட்டு அந்த தொழில்நுட்பமும் நாங்க தான் வந்துட்டு முன்னோடியா இருந்தோம்ன்றதை சொன்னோம் அப்படின்னாதான் நமக்கு உலக அளவுல ஒரு மரியாதை கிடைக்கும். அப்ப தமிழ் இனத்துக்கு எந்தெந்த ஆய்வுகள்லாம் பண்ணா உலக அளவுல வந்துட்டு ஒரு அறிமுகமும் மரியாதையும் கிடைக்குமோ அந்த ஆய்வுகள் இதுவரைக்கும் மேற்கொள்ளப்படல. இப்போ சில அழுத்தத்தின் காரணமாக இந்த ஆண்டுதான் முதன்முறையா இரும்புக்கான பெருமையை நம்ம வந்து பெற்றிருக்கோம். இன்னும் நம்ம அதுல போக வேண்டிய தூரங்கள் நிறைய இருக்கு, தொட வேண்டிய விஷயங்களும் நிறைய இருக்கு.